தற்போது ஒரு அண்மை செய்தி. பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆழ்ந்த மறுப்பு தெரிவித்துள்ளதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. தற்பொழுது பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆழ்ந்த மறுப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏன் என்ற பதில் அது தெரிவிக்கப்பட்டுள்ளதா? மேலும் கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்ய ஆளுநர் மறுப்பு தெரிவித்திருப்பதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தண்டனைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் கால அவகாசம் பெற்ற பொன்முடிக்கு பதவியேற்பு விழாவை நடத்த முடியாது என தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி முதலமைச்சருக்கு பதில் கடிதம் அனுப்பியிருப்பதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு உயர்நீதிமன்றம் சில மாதங்களுக்கு முன்னர் தண்டனை விதித்திருந்தது. அதன்படி பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறினால் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பால் பொன்முடி தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவியை இழந்தார். இந்த சூழ்நிலையில் தன் மீதான தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அது சில தினங்களுக்கு முன்னர் விசாரணைக்கு வந்தபோது பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தண்டனையை நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருந்தது. இதனால் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மீண்டும் பெற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஆளுநருக்கு பரிந்துரை கடிதத்தை அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் ஆளுநர் டெல்லி சென்று விட்டார். அதன் தொடர்ச்சியாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் ஆளுநர் தரப்பில் முதலமைச்சருக்கு பதில் கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அந்த கடிதத்தில் பொன்முடி பதவி பிரமாணம் செய்ய ஆளுநர் மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் தண்டனைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றத்தில் கால அவகாசம் பெற்ற பொன்முடிக்கு பதவியேற்பு விழாவை நடத்த முடியாது என ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொன்முடி மீதான குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருப்பதாகவும் அவர் விடுவிக்கப்படவில்லை என்றும் ஆளுநர் தன்னுடைய குறிப்பிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமைச்சராக பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று ஆளுநர் மறுப்பு தெரிவித்தது குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி நந்தினி.